வணக்கம். சசிகலா சைக்காலஜிஸ்ட். இப்போ இன்றைக்கி நம்ம மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். அதாவது பல்வகை அறிவுன்னு சொல்லுவோம். ஸோ முன்னாடியெல்லாம் இன்டெலிஜென்ஸ்னால் ஜென்ரலாகவே இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா நம்ம எப்படி ஒரு விஷயத்த ஷார்ப்பாக கற்றுக்குறோம், எப்படி ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவாங்க. ஆனால் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் அப்படி கிடையாது. நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன, நம்மளுக்கு எது நல்லா வருது. இப்போ நம்மளுக்கு டான்ஸ் ஆட வரும், பாட்டு பாட வரும், விளையாட வரும், படிக்கிறதுலையும் நம்ம நல்லா படிப்போம். ஸோ இந்த மாதிரி பல வகையான விஷயங்கள் நம்மளுக்கு ஒரு ஆளுக்குள்ளேயே ஒரு இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி வரதான் அந்த மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ்னு சொல்கிறாங்க. இதை ஹார்வர்ட் கார்ட்னர் அப்படிங்கிறவர் தான் இதை கண்டுபிடிச்சது. ஸோ எயிட் டைப்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இதில் இருக்குது மல்டிபிள் இன்டெலிஜென்ஸில். ஃபஸ்ட்டு ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெர்பல் லிங்குவிஸ்டிக்னு சொல்லுவோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் அண்ட் மேத்தமேட்டிக்கல்னு சொல்லுவோம். மூணாவது மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ். நாலாவது பாடிலி கைனஸ்தெட்டிக். அப்புறம் விஷுவல் ஸ்பேஷியல்னு சொல்லுவோம். அடுத்தது இன்டர்பர்சனல், அப்புறம் இன்ட்ராபர்சனல். லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நேச்சுரலிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ். ஸோ இன்டெலிஜென்ஸையே இந்த மாதிரி 8 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ ஒரு மனுஷனுக்கு இந்த 8ல் ஏதோ 3-4 அவங்களோட ஸ்ட்ரென்த்தாக இருக்கலாம். அவங்களுக்கு தானாகவே வரும், எந்த ஒரு எஃபோர்ட்டுமே போடாமல் அவங்க அந்த மாதிரி விஷயங்களை நல்லா பண்ணுவாங்க. ஸோ இதுதான் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது. தேங்க்யூ.